கதையோட ஆரம்பத்துல ஒரு லேக்ல 2 ரிசர்ச்சர்ஸ் கடந்த 6 மாசத்துல 5 பேரை இந்த லேக் விழுங்கி இருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல ஏதோ ஆபத்தான விஷயம் இருக்குது போலயேன்னு அந்த தண்ணியை டெஸ்ட் பண்றதுக்காக வந்திருப்பானுங்க. அந்த சிவப்பு கலர் தொப்பி போட்டவன் இருக்கிறான்ல, அவன் பேரு பிராங்க். அவன் தான் இந்த விஷயத்துல சீரியஸாவே இருக்கிறான். கூட இருக்கிறவன் எதையுமே சீரியஸா எடுத்துக்கல. சும்மா தண்ணிக்குள்ள கையை விட்டு சாம்பிள் எடுக்கணுமா சாம்பிள் அப்படிங்கிற மாதிரி விளாண்டுட்டு இருப்பானா. திடீர்னு அவனை தண்ணிக்குள்ள ஏதோ ஒன்று இழுத்துட்டு போக நம்ம பிராங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தண்ணிக்குள்ள போனவனும் டக்குன்னு மேல வந்துட்டு ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லா அப்படியே ரத்த கரையாட இருப்பானா. பிராங்கும் அவனோட கையை பிடிச்சி காப்பாற்ற முயற்சி பண்ணா. கை மட்டும் தனியா வரும். அடுத்த சீன்ல அந்த ஊரோட ஷெரீஃப் வேலைக்காக கிளம்பிட்டு இருக்கிறாருல, அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. கூட உட்காந்துருக்கவன் அவன் நம்ம ஹீரோவோட பையன். நேத்து தான் இங்க வந்திருக்கான் போல. நெட் இல்ல, செல்போன்ல டவர் கிடையாது, என்னையா ஒண்ணுமே இல்ல, எதுக்கே இந்த பாங்காட்ல எல்லாம் வசிக்கிறீங்க அப்படின்னு பயங்கரமா புலம்பிட்டு இருப்பான். ஹீரோவோட ஒய்ஃப் எப்போ அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க போல. அதனால தான் பையன் இவ்வளவு நாள் கழிச்சு ஹீரோ பாருக்காக வந்திருக்கான். ஆனா வந்த இடத்துலயே அவனுக்கு செம்ம போர் அடிக்குது. அப்போ வாக்கி டாக்கில ஸ்டேஷன்ல இருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லேக்ல போயிட்டு ஒருத்தர் காணாம போயிருந்திருக்காராமா, சீக்கிரம் வந்து அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோவோட பையன் அங்க தூரமா ஒரு பொண்ணு நாயை வச்சு விளாண்டுகிட்டு இருப்பாளா. ஆஹா, அழகான ஒரு பொண்ணுன்னு அவளை பார்க்க இதை கவனிச்ச ஹீரோவும் க்ளோஸ் அப்ல வந்துட்டு வேணும்னா அவகிட்ட போய் பேசன்னு சொன்னா. நான் ஏன் பேசணும், நான் சும்மா தான் பார்த்தேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் பேசிக்கிங்கன்னு சொல்லும் போது உங்க அப்பனை பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு ஹீரோவும் கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பும் போது வழியிலேயே தான் அந்த பொண்ணும் இருப்பா. அவகிட்ட எதையோ ஒன்னு சொல்ல அவளும் திரும்பி பார்க்கும்போது ஆஹா என்னதான் பாக்குறாங்கன்னு இவனுக்கு ஒரே பப்பிஷியம் ஆயிருது. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஸ்டேஷனுக்கு போறானா. வெளியிலேயே வச்சு ஒரு ரிப்போர்ட்டர், ஆமா அந்த லேக் இப்ப யாரையோ சாகடிச்சிருச்சாமா, அந்த லேக்ல அப்படி என்னதான் இருக்கு, ஏதாவது மான்ஸ்டர் கீது இருக்குதா, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்க நம்ம ஹீரோ அப்படியே டெரரா ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே, இங்க பாடுறா பையா, உன்னோட இந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி ஏதோ ஒரு நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்து நீ ஏதோ ஒரு கதை எழுதிட்டு போற. நீ எழுதிட்டு போற அந்த ஏதோ ஒரு கதையை அவனுங்க பேப்பர்ல அச்சடிச்சு அந்த நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து எங்க ஊர்லயே விற்கிறானுங்க. அதை படிச்சுட்டு எங்க ஊர்ல இருக்கிறவனுங்களாம் ஏன் தாலியை பிடிச்சி அறுக்கிறானுங்க. அதனால நீ பொத்திக்கிட்டு இருக்கிறது நல்லது, இல்லைன்னா உன்னையுமே அந்த லேக்ல வச்சு ஜலசமாதி பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போவான். ஸ்டேஷனுக்குள்ள வரும்போது அந்த பிராங்குங்கிற ரிசர்ச்சரும் அங்கதான் இருப்பாரு. ஆனா பெருசா கண்டுக்காம நம்ம ஹீரோ அங்க டார்ட்டை தூக்கி போட்டு விளாண்டு இருப்பானா. நம்ம ஹீரோ கூட இருக்கிற இன்னும் 2 ஆபீசர்ஸும் உள்ளதா இருப்பாங்க. அவங்களுமே அந்த நியூஸ் பேப்பர்காரன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனை தூக்கிடலாமா அப்படின்னு 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. நம்ம ஒரு ஆள் உட்காந்துருக்கோம், நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு பிராங்கே தான் எந்திரிச்சு, ஐயா என்னோட ஃப்ரெண்ட் அந்த லேக்ல இறந்து போயிருந்திருக்கான், ஏதோ ஒண்ணு அவன் அந்த லேக்குள்ள இழுத்துட்டு போய் சாகடிச்சிருந்திருக்கு அப்படின்னு பயங்கர பதட்டத்தோட சொன்னா. நம்ம ஹீரோவும் அதை சீரியஸா கேட்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே கிட்ட வந்து, இப்படி போதையாகறதுக்கு எந்த கடையில கஞ்சா வாங்கி அடிச்சுங்கிற மாதிரி அவனை கலாய்ச்சிட்டு இருப்பான். சும்மா விளாடாதீங்க, நான் உண்மையா தான் சொல்றேன்ட்டு. அதுக்கப்புறம் தான் கை தனியா கால் தனியா மட்டும் கிடைச்சிருந்திருக்கும். அதை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்திருப்பாங்களா. நம்ம ஹீரோவும் அதை பார்த்தோன்னே ஓகே உன் ஃப்ரெண்டு இறந்து போயிருக்கான்னு தெரிய வருது. இருந்தாலும் லேக்ல இப்படி ஏதாவது சம்பவம் நடக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம வைல்ட் லைஃப் ரேஞ்சர்ஸ் தான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லும் போதே அந்த இடத்துல ஒரு லேடி வருவாங்க, எம்மான்னு. ஏற்கனவே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருந்திருக்கும் போல. சோ அதனால அந்த ரேஞ்சர் வந்திருப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம ஹீரோக்கும் அந்த எம்மாக்கும் இதுக்கு முன்னாடி ஏதோ ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு போல. இப்போ பிரேக்கப் ஆனங்காட்டி 2 பேரும் முட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம நம்ம ஹீரோ, பிராங்க், எம்மான்னு 3 பேரும் அந்த லேக்ல அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்களா, அங்க என்னதான் இருக்குன்னு செக் பண்றதுக்காக போயிருந்திருக்காங்க. சும்மா வெளியில இருந்து ஏதாவது தெரியுமா நம்ம ஹீரோ பையன் பாத்துக்கிட்டு இருக்க, எம்மா தான் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் உள்ள இறங்கி பாக்குறேன்னு சொக்காலாம் கழட்டிட்டு தண்ணியில குதிச்சு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு இதையே கொண்டு வந்து போட்ல தூக்கி வீச அது இறந்து போனவனோட தலையா இருக்கும். அதுக்கப்புறம் எம்மாவும் போட்ல ஏற உடனே அந்த பிராங்க், பாத்தீங்களா கை கிடைச்சிருக்கு, கால் இப்போ தலை கிடைச்சிருக்கு, கண்டிப்பா இது ஒரு பெரிய முதல்ல பார்த்த வேலையா தானே இருக்குன்னு சொன்னா. எம்மாக்கும் அப்படிதான் இருக்குமோன்னு தோணுது. இருந்தாலும் நம்ம அதுதான் அப்படின்னு உடனே கன்ஃபர்மேஷனுக்கு வர தேவையில்லை. இன்னும் வேற ஏதாவது அடிஷனலான டீடைல்ஸ் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதே நேரத்துல பேரலா ஒரு 3 பேர் அந்த லேக் ஓரமா டென்ட் போட்டு ஃபன் பண்ணலான்னு வந்திருப்பாங்களா. இங்க நம்ம ஹீரோவும் எம்மாவும் மேபி இந்த இடத்துல ஏதாவது முதலைகள் இது உலாவுதானே, அந்த லேக் பக்கத்திலே ஒரு வயசான லேடி வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் விசாரிக்கலான்னு முதல்ல நம்ம எம்மா தான் போய் முயற்சி பண்றா. பேச ஆரம்பிச்சாலே, இங்க பாரு என்னோட அக்கா இதுக்கு முன்னாடி இங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க, அதனால இந்த இடத்துல நான் இருக்கிறேன், அதனால அன்னெசரியான ஏதோ ஒரு விஷயத்துக்காக எங்கிட்ட எல்லாம் பேசணும்னு வராதிங்க, உங்களுக்கு வாரண்ட் இருந்தா மட்டும் என்னோட வீட்டை சர்ச் பண்றதுக்காக வாங்கன்னு ரூல்ஸ் பேசி மொக்க பண்ணி விட்டுறாங்க. சரி உன்னால முடியலனா என்ன, நான் முயற்சி பண்றேன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு மறுபடியும் அந்த பாட்டிமாவை கூப்பிடுறான். கூப்பிட்டு, இதுக்கு முன்னாடி உங்க அக்கா இங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க சில முதலைகள்லாம் வளர்த்தனதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், உங்க வீட்டுல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி அங்க ஒருத்தனோட இறந்து போன தலை ஒண்ணு கிடைச்சிருக்கு, எவனோ ஒருத்தனோட தலை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நானடா பண்ண முடியும், இந்த வயசான காலத்துல நான் தான் தலையை வெட்டினேன்னு சொல்றேடான்னு பயங்கர சம திமிர்ல பேசிட்டு இருப்பாங்க.
நீங்க வெட்டினதாலாம் நான் சொல்லல. இருந்தாலும் உங்க அக்கா இந்த முதலைகள்லாம் இதுக்கு முன்னாடி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது மேபி அந்த முதலைகள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிய வருமாங்கிற இன்ஃபர்மேஷன் தான் கேட்டுட்டு வரலான்னு இருந்தேன்னு சொன்னா, போடா அப்படின்ட்டு கதை சாத்திட்டு போயிடுறாங்க. இங்க ஒரு 3 பேரு கேம்புக்கு வந்திருப்பாங்கல்ல. அதுல அந்த 2 பொண்ணுங்க ஜாலியா தண்ணிக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்க. அதுல ஒரு பையன் வெளியில டென்ட் செட் பண்றதா இருக்கும். நான் மட்டும் வேலை செய்யறதா நானும் குளிக்க வருவேன் அப்படின்னு அவன் சொக்காவை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிற கேப்ல குளிச்சிட்டு இருந்த அந்த 2 பொண்ணுங்களையும் ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ணுது. அவன் திரும்பி பார்த்தா அந்த பொண்ணுங்களை அங்க காணோமா. தண்ணிக்குள்ள இறங்கி ஹே எங்க போனீங்க, பதற வைக்காதீங்கடி, இது ஒன்னும் ஜோக் இல்லைன்னு அவன் பேசிட்டு இருக்கும் போது தண்ணி ஒரே ரத்த கரையா இருக்கு. அடுத்து அவனையும் ஒரு முதல்ல வந்து அட்டாக் பண்ணுது. அதுவே நம்ம ஹீரோவோட பையன் வீட்லயே இருக்க முடியாதுன்னு பேக்ல பியர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பானா. அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து வேகமா வந்த ஒரு நாய் அவனை பயமுறுத்த, அது ஆக்சுவலி காலையில அவன் ஒரு பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருந்தால அந்த பொண்ணோடதா தான் இருக்கும். அவ பேரு கேரி. நம்ம ஹீரோவோட பையனையும் பார்த்தோன்னே இந்த மாதிரி நீ ஷெரீஃபோட பையன் தானே அப்படின்லாம் விசாரிக்கிறா. காலையில உங்க அப்பா என்னமோ நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறியாமான்னு சொன்னாரு. அது என்னதுன்னு கேட்க எங்க அப்பா நான் சொல்லியிருந்தான். அதெல்லாம் சொல்லியிருப்பான். என்ன அசிங்கப்படுத்தினா அந்த ஆளுக்கு தூக்கம் வராது. ஆனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அதை பெருசா கண்டுக்காத சரியா, நானே விருப்பம் இல்லாம தான் இங்க ஸ்டே பண்ணியிருந்திருக்கேன்னு பேசிட்டு இருக்கும் போது அப்போ அந்த இடத்துக்கு பனியன் மட்டும் போட்ட ஒரு நபர் வராருல. இவர் நம்ம கெரியோட அப்பாவா இருக்கும். என்னடா தனியா இருக்கிற என் பொண்ணுகிட்ட கடலை போட்டு கரெக்ட் பண்ணிடலான்னு பாக்குறாடாங்கிற டோன்லயே தான் அந்த கெரியோட அப்பா பேசிக்கிட்டு இருப்பாப்ல நம்ம ஹீரோவோட பையன்ட்ட. ஹீரோவோட பையங்கிறது கஷ்டமா இருக்குது, நம்ம அவனை பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கலாம். அண்ட் அவனோட பேரு ஸ்காட். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த ஏது பண்ணிட்டு இருந்தான்ல ஹீரோவோட பையன் கிட்ட விசாரிக்க, ஸ்காட்டு கிட்ட விசாரிக்க, அவனும் பாஸ்டன்ல தான் இருக்கிறேன், தான் அம்மா கூட ஸ்டே பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னும், எங்க அம்மா அப்பா 2 பேரும் எப்போ பிரிஞ்சுட்டாங்க, அதனால தான் இப்ப சும்மா எங்க அப்பா கூட ஸ்டே பண்றதுக்கா இங்க வந்திருக்கேன், பெருசா இங்க இருக்கவே எனக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். பையனுக்கு பயங்கரமா போர் அடிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டே கெரியும் வாவன் இந்த மாதிரி மலையில நாங்க எல்லாரும் ஹைக்கிங் போறதா இருக்கிறோம், எங்க கூட வந்து என்ன ஃபன்னா இருக்குன்னு சொல்லும் போது அவனுக்கு ஓகே தான், இங்க சும்மா தானே உலாவிட்டு இருக்கிறேன், அங்கயாவது போய் நடந்துட்டு வரலான்னு சரின்ட்டு 3 பேர் அங்க இருந்து கிளம்ப. அப்போ அந்த கெரியோட நாய் இருக்குல்ல அது தண்ணியில எதையோ பார்த்து குலைச்சிட்டு இருக்கும். அங்க ஒரு முதல்ல தான் இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த ரிப்போர்ட்டர் இருக்கிறான்ல அவன் அந்த வயசான லேடிய போய் மீட் பண்ணிட்டு இந்த ஊர்ல ஏதோ மர்மமான சில மர்டர்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு பின்னாடி ஏதாவது சீரியல் கில்லர் இது இருப்பாங்களா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, உங்களோட கருத்து என்னன்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருக்கேன். அந்த கிழவி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா ஜாலியா அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவளும் தூரத்துல இந்த நிறைய மீன்கள் எல்லாமே பயங்கரமா துள்ளி குச்சி வந்துகிட்டு இருக்குமா. அதை கவனிச்சு இந்த கிழவி ஓகே அந்த மீன்களை நீங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்காக ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்திருக்கேன் எடுத்துட்டு வந்துடுறேன்னு அங்க இருந்து வேகமா ஒரு மாதிரி ஓடி வருமா. அந்த ரிப்போர்ட்டருமே பரவாயில்லையே மீன்கள் ஏன் அப்படி துள்ளி குச்சி வருதுன்னு கேமரா வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது தண்ணிக்குள்ள ஆக்சுவலி முதல்ல வரும். அதை பார்த்து தான் அந்த மீன்கள் பயந்துருக்க அந்த முதலையே அவன் பார்த்து முதல்லன்னு ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவனை அமைக்கிறோம். ஹீரோ எம்மா பிராங்க்னு 3 பேரும் போட்ல வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த பிராங்க் என்னன்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய முதலையா தான் இருக்கும், கமான் வேற என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும் போதே சடனா நம்ம ஹீரோ போட்டை நிறுத்திடுவானா. அவன் நிறுத்தின வேகத்துல பிராங்க் கீழே விழுந்துருவான். சாரிடா பிராங்க், அது கீழே ஏதோ பாறை இருந்திருக்கு போல, பாறையில போட்டு முட்டையிடுச்சு, நான் ஒன்னும் பண்ணல அப்படின்னு கலாய்ச்சிட்டே அந்த பிராங்க மேல தூக்குவாங்க. ஈவன் எம்மாவுமே பிராங்க் கிட்ட இங்க பாரு இந்த லேக் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர், இந்த ஃப்ரெஷ் வாட்டர்ல அவ்வளோ பெரிய மனுஷங்களை சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய முதலை இருக்குங்கிறதெல்லாம் அது அந்த அளவுக்கு ஒன்றும் நம்புற மாதிரி இல்ல, சோ அதனால இந்த கட்டுக்கதைகள்லாம் எடுத்துட்டு வராதையான்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ பிராங்க் ஒரு மாதிரி வாயப்பொழுந்து எதையோ பாக்குறாங்க. என்னன்னா நம்ம எம்மாக்கு பின்னாடி ஒரு பெரிய முதல் ஒண்ணு வருது, அது அப்படியே போட்டை கவிழ்த்து விட்டு போட்டை 2 துண்டா உடைக்க ஹீரோவும் எப்படியாவது எம்மாவை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வரணும்னு பார்க்கும்போது ஆல்ரெடி பிராங்க் எல்லாம் தப்பிச்சு தரைக்கே போயிட்டான், சீக்கிரம் வாங்கினான்னு கத்திட்டு இருப்பானா. இவங்க 2 பேரும் நீந்தி வரலான்னு பார்த்து அந்த முதல்ல பின்னாடியே வர மாதிரி இருக்கும். அண்ட் அப்போ ஒரு ஏர்பிளைன் அந்த தண்ணியில லேண்ட் ஆகுற மாதிரி தெரிய அந்த பிளேன் வந்த உடனே அந்த முதல்ல கொஞ்சம் ஸ்லோ ஆயிரும். இந்த கேப்ல இவங்க 2 பேரும் தரையில ஏறிடுவாங்க. அந்த லேக்ல ஒரு பிளேன் ஒன்னு லேண்ட் ஆகுதுல, அதை பார்க்கும்போது அது யாரா இருக்குன்னு எம்மாக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஒரு பெரிய பணக்கார ஒருத்தன் போர் அடிச்சா வேட்டையாடலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு ஊர் சுத்திக்கிட்டு இருப்பான், பயங்கர ஈகோயிஸ்டான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பிளேன்ல இருந்து அந்த பணக்கார நபரும் இறங்கி வரான். அவன் பேரு ஜாக், அவன் கூட இன்னொரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான். அவன்கிட்ட பயங்கர ஆட்டிடியூட் இருக்கும். நம்ம எம்மா முதல்ல கலாய்ச்சிட்டு ஹீரோ கிட்டையுமே தம்பி இந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு வாப்பான்னு அவன்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல ஏதோ நான் வேட்டையாடுற அளவுக்கான ஒரு பெத்த முதல்ல இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது உனக்கு அப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த ஊர்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் தான் சொன்னான்னு மட்டும் சொல்லிராதடான்னு சொன்னா அன்பார்ச்சுனேட்லி அவன் தான் இதை சொல்லியிருந்திருக்கான் போல. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த அவனோட திங்ஸ் எல்லாம் போடி பிளஸ் இந்த பிளேனை கொண்டு வந்து லேக்ல டிராப் பண்ணியிருந்திருக்கீல, பார்க்கிங் சார்ஜ் $40 தினமும் நீ கொடுக்கணும், கிரெடிட் கார்டுலாம் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு வெறுப்பேத்திட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட பையன் ஸ்காட், அந்த கெரிங்கிற பொண்ணு, அவங்க அப்பா, அப்புறம் கூட இன்னும் ஒரு 2 பேர்னு சொல்லி 5 பேரை
கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள நடந்து வந்து அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டை பிடிச்சி அந்த இடத்துல ஜாலியா நீச்சல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு மேனமினிக்கு பொண்ணு ஒருத்தர் இருப்பா. அவ தண்ணியில இறங்கலன்னு சொல்லிடுவாளா. மத்தபடி மத்த 3 பேர் அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோட பையன் ஸ்காட்டுமே சரி நீங்க அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருங்க, நான் அப்படியே காட்டுக்குள்ள உலாவிட்டு வரேன்னு அவன் சும்மா நடக்க போயிடுறான். ஸ்டேஷன்ல இருந்த இன்னொரு ஆபீசர் போட் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ கன்னு கேம்புக்கு தேவையான டென்ட் இதெல்லாம் எட்டு வர சொல்லியிருப்பாரு போல, அதை கொண்டு வந்திருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு முன்னாடியே அந்த முதலே எப்படியாவது வேட்டையாடணும்னு அந்த பணக்காரன் ஜாக் இருக்கிறான்ல, அவனோட அசிஸ்டன்ட்டை வச்சு அங்க கேம்ப் போட்டுக்கிட்டு இருப்பானா. ஹீரோமே கிட்ட போயிட்டு தலா இங்க பாரு, இந்த லேக்ல ஒரு பெரிய முதலை இருக்கு, அதனால இந்த லேக்கை நாங்க ஷட் டவுன் பண்ணியிருக்கோம், நீ தேவையில்லாம இங்க டென்ட் எல்லாம் போட்டு உனக்கு ஏதாவது ஆபத்தாயிர போதியான்னு சொன்னா. அந்த முதலைய காலி பண்ணணும் தான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியே வந்திருக்கேன், எதுக்கே தேவையில்லாம தூபம் போடுற அப்படின்னு அவன் எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. பிளஸ் நம்ம எம்மாக்கும் ஆக்சுவலி அந்த ஜாக் மேல ஒரு பயங்கர காண்டு ஒண்ணு இருக்கும். ஏன்னா அரிய வகை உயிரினங்கள் அப்படின்னு சொல்லியும் அதையெல்லாம் வேட்டையாடணுமேனு இவன் வேட்டையாடுற ஒருத்தனா இருப்பான். எல்லாத்துக்கும் ஃபைன்லாம் ப்ராப்பரா கட்டிடுவான், இருந்தாலும் வேட்டையாடுவான். இவ்வளவு காசு இருக்குதுன்னா நீ போய் வேற ஏதாவது பண்ண வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரி கொலைலாம் பண்ணிட்டு இருக்கிறங்கிற மாதிரி ஒரு காண்டு நம்ம எம்மாக்கு. அப்படி இருக்கும்போது எம்மாவோட பேச்சை கேட்டு முதல்ல அந்த முதலைய காலி பண்றது கிடையாது, அதை பிடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க. அதுக்காகவே கயிறுகளால ஆன ஒரு சின்ன ட்ராப் மாதிரி, சின்னதுல பயங்கர பெருசான ஒரு ட்ராப்பை ஒன்று செட் பண்ணி அதுல பெயிட்டுக்காக ஒரு ஆமையை ஒன்று வைப்பாங்க. கண்டிப்பா இந்த ஆமையை சாப்பிட்றதுக்காக அந்த முதல்ல வரும், நம்ம வச்சு பிடிச்சிடலான்னு எல்லாரும் போய் ஓரமா ஒளிஞ்சிருந்திருக்க. அப்போ அந்த ஜாக் பார்த்தா அப்படியே பயங்கர தெனாவட்டா நடந்து வந்துட்டு, என்னடே மனிதர்களை சாகடிக்கிற அளவுக்கு பெரிய முதலன்னு சொல்றாங்க, அதையும் பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் இருக்கீங்களான்னு கலாய்ச்சிட்டு இருக்க. அப்போ டக்குன்னு அந்த டிராப்ல ஏதோ ஒன்று மாட்டிரும், அது ஒரு காட்டு பண்ணியா தான் இருக்குமா. சே பண்ணி தானா, இதை எப்படி ரிலீஸ் பண்ணி விடுறதுன்னு ஹீரோ பையன் ஒரு குச்சியை வச்சு அதை குத்திக்கிட்டு இருக்கும் போது அப்போ டக்குன்னு காட்டுக்குள்ள இருந்து ஒரு முதல்ல வந்து அதை அப்படியே ஒரே கவ்வா கவிட்டு போயிருமா. அந்த முதல்ல வந்ததை பார்த்த உடனே இவங்க கிட்ட இருக்கிற டிரான்குலைசர் கன்னை வச்செல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது அந்த முதலைய மயக்கி ஊசியை போட்டு மட்டை பண்ணிடலான்னு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேல அது காணாம போற மாதிரி தெரியும் போது அவங்களுக்கு பின்னாடி அது சுத்திக்கிட்டு வரும். இருந்தாலும் ஏகப்பட்ட ஊசி அது மேல இறங்கியிருக்கும் போல, அப்படியே ஒரு மாதிரி கிறங்கின மாதிரி கீழே படுத்துருமா. சரி முதல்ல அதோட வாயை கட்டுவோன்னு நம்ம எம்மா கயிறை எடுக்கும் போது அந்த போலீஸ் ஆபீசர் தான் கொடுங்க அதை நான் கட்டுறேன்ட்டு அவரு எடுத்துட்டு போய் அதோட வாயை கட்டிக்கிட்டு இருப்பாரா. ஆனா திடீர்னு மயக்கத்துல எந்திரிச்சு அந்த முதல்ல அப்படியே அவரோட கையை மட்டும் கடிச்சு எடுத்துரும். அதுக்கப்புறம் அவரையும் அதை அட்டாக் பண்ண இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த முதலைய காலி பண்ணக்கூடாதுன்னு வெறும் பிஸ்டல் அதுக்கப்புறம் இந்த டிரான்குலைசர் கன்னு சொல்லி இதை வச்சு தான் ஷூட் பண்றாங்க. ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல, அது ஈஸியாவே அங்கிருந்து தப்பிச்சு போயிருது. இந்த கலவரத்துல அந்த பிராங்க் இருக்கிறாருல, அவருக்குமே பலமா அடிபட்டு தலைவனும் மட்டையா இருந்திருப்பானா. உங்களோட மனிதாபிமானம் 2 உயிரை காவு வாங்கிருச்சு, அதனால இந்த வழி ஒர்க் ஆகாதுன்னு ஜாக்கும் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஷார்ட் கன்னை எடுக்கும் போது நம்ம ஹீரோவுமே அவனும் ஒரு ஷார்ட் கன்னை எடுத்துட்டு கமோன் அதை முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டான். எம்மா ஓரமா நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த ஜாக் கலாய்ப்பான், இன்னுமே அந்த முதலை கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறியா, இல்லனா இறந்து போன உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக அந்த முதலை நீ காலி பண்ண போறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுவே நம்ம ஸ்காட் இருக்கிறான்ல ஹீரோவோட பையன், அவன் சும்மா அந்த காட்டுக்குள்ள உலாவிட்டு இருக்கும் போது அங்க ஓடையெல்லாம் போய்கிட்டு இருக்குமா. அதுக்கு நடுவுல ஒரு பெரிய ஒரு நெஸ்ட் மாதிரி ஒன்னு, ஒரு பெரிய ஒரு கூடு ஒன்று இருக்கிறத அவன் கவனிக்கிறான். அதை பார்த்து பதறி போனவன் வேகமா வந்துட்டு இங்க இவங்க குளிச்சு முடிச்சிருந்துருப்பாங்களா கைஸ், நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்திருக்கேன்னு சொல்லும் போதே, ஓ அப்படியா சரி நாங்க வரோமேன்னு கெரியும் கெரியோட அப்பாவும் பின்னாடியே போறாங்க. அதே நேரத்துல அந்த முதலையை பிடிக்கிறதுக்காக அந்த ஜாக்கு கூட அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவன் பயங்கரமான செட்டப்லாம் அங்க பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஏதோ அந்த காட்டு பணியெல்லாம் பிடிச்சி அதை இறையா வச்சிருந்திருப்பான். இதோட கூடவே ஒரு பெரிய கையை கூட்டு வந்திருக்க போலேன்னு ஹீரோ அந்த ஜாக்கு கிட்ட கேட்கும் போது ஜாக்கும் சொல்றான், ஆமா அவன் ஒரு ஒன் மேன் ஆர்மி. இன்னும் சொல்ல போனா நார்த் அமெரிக்கால இருக்கிற ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில 16 ஊர் மக்களை போட்டு தள்ளின ஒரு சிங்கத்தை காலி பண்ணணும்னு அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். கிட்டத்தட்ட 2 வாரமா உலாவி பார்த்துமே அந்த சிங்கத்தை என்னால பிடிக்க முடியாம இருந்துச்சு. அப்படி இருக்க அன்னைக்கு நைட்டு யாரோ அலற மாதிரியான சத்தம் கேட்டு நானும் போய் பார்த்தேன். போய் பார்த்தா இந்த பையனோட அம்மாவோட கழுத்தை கடிச்சு அந்த சிங்கம் அவங்களோட உயிரை குடிச்சது. அந்த டைம்ல அந்த பையனுக்கு என்ன ஒரு 16-17 வயசு தான் இருக்கும். அவங்க அம்மாவை கொலை பண்ண அந்த கடுப்புல உள்ள இறங்கி வெறும் கையாலேயே அந்த சிங்கத்தோட கழுத்தை உடைச்சு சாகடிச்சவன். அதுக்கப்புறம் தான் என் கூட கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கும் ஓகே அப்ப கண்டிப்பா திறமைசாலி தானே புரிய வருது. இருந்தாலும் இவ்வளவு திறமையா இருக்கிற ஒருத்தனை நீ சும்மா யூஸ் பண்ணிக்கிற அப்படிங்கறத தாண்டி வேற எப்படியும் என்னால யோசிக்க முடியலன்னு சொல்லுவான். அப்போ அந்த யமாங்கிற பொண்ணு ஓரமா போய் சோகம் நின்னுகிட்டு இருப்பாளா. இதை கவனிச்ச ஹீரோவும் கிட்ட போயிட்டு, ஏய் குட்டி பொண்ணு, அவ்வளவு பெருசா இருக்கிற அந்த முதல்ல கொஞ்சம் அரிய வகையா இருக்கிறங்காட்டி அதை பாதுகாக்கணும்னு விரும்புறையோ, பாதுகாக்கணும் விரும்பிக்கோ, இருந்தாலும் கூட இருக்கிறவங்க காலியா போறாங்க. அதனால அந்த முதலைய இந்த லேக்ல இருந்து அப்புறப்படுத்திட்டு நம்ம மீன்களை வாங்கி இந்த லேக்ல வளர்ப்போம் சரியான்ட்டு அவளை சமாதானப்படுத்துறான். இருக்கிற 2 பேரும் அங்க லேக் பக்கத்துல தான் இருப்பாங்களா. அந்த ஆளும் குளிச்சுட்டு இருக்கும் போது அவன் பின்னாடி முதல்ல வர மாதிரி
தெரியும். ஆனா இவன் திரும்பி பார்த்தா அது நம்ம கெரியோட நாயா தான் இருக்கும். தூக்கி போட்ட குச்சியை அதுக்குள்ள கொண்டு வந்துட்டியா, திருப்பி கொண்டு வான்னு அது இன்னும் தூரமா தூக்கி போட, அதுவே அங்க மேனமணிக்கு போன ஒருத்தி படுத்திருந்தால அவளோட கால டக்குன்னு ஒரு முதல்ல பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கும். தண்ணியில இருந்தவனும் வேகமா எந்திரிச்சு வந்து அவளுக்கு உதவி பண்ணலான்னு பார்த்தா அது வேலைக்கு ஆகல. அதுக்கு முன்னாடி அந்த முதல்ல அவளை காலி பண்ணிருச்சு. அதுவே இங்க ஸ்காட், கெரியோட அப்பான்னு சொல்லி அவங்க 3 பேரும் அங்க பெரிய ஒரு நெஸ்ட் ஒன்று இருந்துச்சுல, அதுக்குள்ள நல்லா பெருசு பெருசா முட்டைகள்லாம் இருக்குமா, அதெல்லாம் எடுத்து விளாண்டு இருக்கும் போது நம்ம ஸ்காட் சொல்லுவான், எனக்கு என்னமோ அதை தொடர்றது சேஃப்ங்கிற மாதிரி தெரியல, கம்முன்னு அதை அங்கேயே வச்சிருங்களேன்னு சொல்லும் போது கெரி அதை வச்சிருவா. இருந்தாலும் என்னோட சுட்டி பையா இந்த முட்டையை பார்த்தெல்லாம் பயந்துட்டு இருக்கிறேன்னு நம்ம ஸ்காட் மேல அந்த முட்டையை தூக்கி வீச அது உடஞ்சு போயிடும். தலை தேவையில்லாம நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு என்னமோ அந்த முட்டை ஏதோ பெரிய பாம்போடதோ இல்ல பள்ளியோடதோ இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கவே அப்போ அந்த முதல்ல அந்த இடத்துக்கு வந்துருது. அவ்வளவுதான், அந்த ஆளை கடிச்சு அதே இடத்துல காலி பண்ண தப்புச்சண்டா புலச்சண்டான்னு கெரியும் ஸ்காட்டும் அங்கிருந்து ஓடி வருவாங்களா. நீங்க அந்த முதலைய பிடிக்கலான்ட்டு போட்ல ஆரோலா வச்சு தயார் பண்ணியிருந்திருக்காங்க. முன்னாடி அந்த பண்ணிய ஒரு பெயிட் மாதிரி செட் பண்ணிட்டு இவங்க தண்ணியில இறங்கி இருந்திருக்க பிளேனை எடுத்துக்கிட்டு ஸ்காட்டுமே அந்த முதல்ல தண்ணியில வேற எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்றதுக்காக மேல பறந்துகிட்டு இருப்பானா. என்னடா உங்க பாஸ் பயங்கரமா பிளேன்லாம் ஓட்டுவான் போலையன்னு ஹீரோ அந்த பையன்கிட்ட கேட்கும் போது, யாரு அந்த ஆளான அந்த அசிஸ்டன்ட் சரிப்பான் கிட்டத்தட்ட 3 தடவை பிளேனை எடுத்து கொண்டு போய் கிராஷ் பண்ணியிருக்கானாமா. அதுல ரொம்ப முக்கியமா ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சின்ன பசங்க எல்லாம் படிக்கிற மாதிரியான ஸ்கூல்லயும் கொண்டு போய் கிராஷ் பண்ணியிருக்கான். ஏகப்பட்ட பேரை சாகடிச்சிருந்திருக்கான். சரியான திமிரு பிடிச்சவன். ஓட்ட தெரியாவன்ட்ட கூட பிளைனை கொடுத்துடலாம், ஆனா அவன்கிட்ட கொடுக்கறது ஹைலி டேஞ்சரஸ்னு சொல்லிட்டு இருப்பான். எப்படி இருக்க டக்குன்னு தண்ணிக்குள்ள இருந்து ஒரு முதல்ல வந்து அவங்க வச்சிருக்க பெயிட்டை எடுக்கலான்னு ட்ரை பண்ணும். மேனேஜ் பண்ணி அந்த அசிஸ்டன்ட்டுமே ஆரோவை ஃபயர் பண்ணிடுறான். இருந்தாலும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அந்த முதல்ல இன்னும் தண்ணிக்குள்ள போக பெப்பர் அதை பிடிக்கிறதுன்னு யோசிக்கும் போது மறுபடியும் இன்னொரு முதல்ல அந்த போட்ல பெயிட் இல்ல அப்படின்னாலும் நம்ம ஹீரோஸ் அட்டாக் பண்றதுக்காக வருமா. இந்த தடவை அதை கரெக்டா பிடிச்சிடலான்னு ஆரோவை வச்சு ஃபயர் பண்றதுக்காக தயாரா இருந்தா அந்த ஜாக்கும் கம்மான் நானும் உங்களுக்கு உதவி பண்றேன்னு அவனோட பிளைனை வேகமா இழுத்துட்டு வருவானா. கரெக்டா ஆரோ வச்சு அந்த முதலையில ஃபயர் பண்ண பாக்குறான். ஆனா இந்த ஜாக் லூசு பையன் ஃபயர் பண்ற இடத்துல அந்த பிளைனை கொண்டு வந்தாங்காட்டி அந்த பிளைனோட லெக்ல போய் அந்த ஆரோ ஷூட் ஆயிருக்கும். கண்டிப்பா அந்த பிளைன் இந்த போட்டை இழுத்துட்டு போக போதுன்னு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள குதிக்க பின்னாடியே அந்த முதலையுமே அவங்கள சாகடிக்கிறதுக்காக சேஸ் பண்ண ஆரம்பிக்கும். எம்மாவும் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஒரு கன்னை எடுத்துட்டு நேரா வந்து அந்த முதலைய ஷூட் பண்றதுக்காக முயற்சி பண்றாளா. எதுவும் வேலைக்கான மாதிரி தெரியல. லக்கீலி 2 பேரும் தரைக்கு வந்தாலுமே தரையிலுமே அந்த முதல்ல அட்டாக் பண்றதுக்காக வருமா. அப்போ கிடைச்ச கேப்ல அந்த அசிஸ்டன்ட் பையன் தான் உள்ள பூந்து அந்த முதலையோட கழுத்திலேயே கத்திய வச்சு இறக்கி எப்படியோ அந்த முதல்ல அவ்வளோ பெரிய முதலைய சாகடிக்கிறான். அன்னைக்கு நைட்டும் ஆகுது. கேம்ப்ல எப்படியோ அந்த முதலைய சாகடிச்சாச்சுங்கிற பயங்கர சந்தோஷத்துல எல்லாரும் ஜாலியா பேசி சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சாப்பிட்டுக்கிறதுக்கு சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்து அந்த அசிஸ்டன்ட் பையன் தான் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஆனா என்னமோ தானே தான் அந்த முதலைய சாகடிச்சுங்கிற ரேஞ்சுக்கு அந்த ஜாக் பயங்கரமா பெருமை பேசிக்கிட்டு இருப்பான். நான் இல்லைன்னா அவங்களால எதுவுமே பண்ணிருக்க முடியாதுன்னு. ஹீரோ எதுவும் பண்ணிருக்க முடியாதான், இருந்தாலும் என்னோட 2 போட்டு ஒரே நாள்ல போயிருச்சு, எனக்கு அதான் வருத்தமா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணக்குள்ள என்னடா போட்டு போனதுக்கே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற, எனக்குலாம் 2 ஏர்பிளைனே போயிருச்சு. சரி ஒன்றும் கவலைப்படாத, நான் போகும்போது உனக்கு 2 போட்டு எக்ஸ்ட்ராவே வாங்கி தந்து கொடுத்துட்டு போறேன் சரியானு ஹீரோவை ஆடல் படுத்திட்டு இருப்பான். ஆனா அப்போ அந்த ஜாக் பார்த்தா தொடர்ந்து அந்த அசிஸ்டன்ட் பையன்கிட்ட சில வேலைகள்லாம் சொல்லிட்டே இருக்க ஒரு பாயிண்ட்ல அந்த அசிஸ்டன்ட் லைக் ஒரு மாதிரி பிரேக் ஆயிட்டு, அன்னைக்கு நான் அந்த சிங்கத்தை அச்சு காலி பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 14 வருஷமா உன் கூட தான் குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன். உனக்காக இருக்கிற எல்லா வேலையும் நான் பார்த்துருக்கேன். சோறு சமைச்சு கொடுக்கறத முத கொண்டு ஏன் ஒவ்வொரு தடவை நீ வேட்டைக்கு போகும்போது உனக்காக நானும் சேர்ந்து மர்டர் எல்லாத்தையும் பண்ணியிருந்திருக்கேன். அப்படி இருக்கக்குள்ள இது எல்லாத்துக்கும் என்னைக்காவது ஒரு தடவையாவது நீ நன்றிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கியான்னு கேட்டா, நான் எதுக்குடா உனக்கு நன்றி சொல்லணும், என்னோட வேலைக்காரன் தானே அப்படின்னு அவன் நக்கல் பண்ண ஆரம்பிப்பானா. அவ்வளவுதான், இந்த அசிஸ்டன்ட்டுக்கு காண்டாயிருது. அவன் கழுத்துல மாட்டிருந்திருக்க ஒரு செயின் மாதிரி ஒன்னு அப்படியே கழட்டி தூக்கி வீசிட்டு 14 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறங்கிற பேர்ல 4 தடவை எங்கெங்கயோ குறி தவறி ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சிங்கத்தை நீ போட்டு தள்ளினீல, அந்த நன்றி கடனுக்காக 14 வருஷம் கூட நான் குப்பை கொட்டிட்டேன். இனிமேலும் என்னால உங்ககிட்ட வேலை செஞ்சு சலிக்க முடியாதுடான்னு சொல்லுவானா. இதை கேட்ட நம்ம ஹீரோ அந்த ஜாக் கிட்ட, ஆமா உங்க 2 பேருக்கு எவ்வளவு வருஷம் இருக்கும் கல்யாணம் ஆகி அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருப்பான். சோ புருஷன் பொண்டாட்டி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு. அன்னைக்கு நைட்டு மழையும் பெய்ய ஆரம்பிக்க நம்ம ஜாக்கால ஒரு டென்ட் கூட ப்ராப்பரா செட் பண்ண முடியல அந்த அசிஸ்டன்ட் பையனோட உதவி இல்லாம. பயங்கரமா அங்க தண்டிட்டு இருப்பானா. ஆனா இதெல்லாம் பார்த்து அந்த அசிஸ்டன்ட் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பான், உனக்கு வேணுண்டாங்கிற மாதிரி. இப்படி ஒரு பக்கம் ஃபன் இருந்தாலும் அன்னைக்கு நைட்டு அந்த லேக்ல இருந்து இன்னொரு பெரிய முதலை எந்திரிச்சு வரதான் செய்யுது. இன்னொரு பக்கம் ஸ்காட்டும் அந்த கெரிங்கிற பொண்ணும் மழைலாம் பெஞ்சுக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் அந்த முதலைக்கு இது எங்கேயாவது வந்துட போதும் ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி உட்காந்துட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல, எந்திரிச்சு கிளம்பணும்னு ஸ்காட்டும் சொல்லிட்டு இருக்கவே அப்ப அந்த இடத்துக்கு அந்த மொட்டை இருக்கிறான்ல அவனும் தப்பிச்சு வந்து எப்படியோ அவங்கள மீட் பண்ணிடுறான்.
இருந்த பொண்ணு இறந்து போயிட்டா, முதல்ல கடிச்சிருச்சுன்னு அவன் சொல்லக்குள்ள இவங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்பதான் இன்னொருத்தனே இவனுங்களும் பலி கொடுத்துருக்காங்க. சரி சரி அழுது புலம்ப நேரம் கிடையாது, வாங்க நம்ம உயிரை காப்பாத்தி இருக்கு, நம்ம நடக்க ஆரம்பிக்கணும்னு ஸ்காட் தான் வழிநடத்தி கூட்டிட்டு போறான். இங்க ஜாக் அவன் டென்ட்ல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அப்போ அவன் காலில் ஏதோ தட்டுப்படுற மாதிரி தெரியுது. என்னடான்னு கண் விழிச்சு பார்த்தா அவனை சாப்பிட்றதுக்காக அங்க ஒரு முதல்ல வந்து நிற்கும். பயந்து போனவன் அவனோட அசிஸ்டன்டோட பேரை சொல்லி கத்தும் போது அவனும் கண் விழிச்சு வந்துட்டு தலை என்னாச்சுன்னு உடனே கேம்ப கத்தியால கிழிச்சு எப்படியும் அந்த ஜாக்க வெளியில இழுத்து விடுறான். அந்த முதல்ல இப்போதைக்கு அந்த கேம்புக்குள்ளதான் இருக்கு, எப்படியாவது அதோட கழுத்தை மட்டும் பிடிச்சிட்டணும், அதை சாகடிச்சிடலான்னு கரெக்டான ஒரு வாகா அதோட கழுத்தை எப்படா பிடிக்கிறதுன்னு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டு ஹீரோவும் எம்மாவும் எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவன் அந்த முதலைய பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அது அவனை பிடிச்சு அந்த இடத்துல கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. உடனடியா ஹீரோவும் கையில இருக்கிற ஏதோ ஒரு கன்னை எடுத்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்க பயந்து போன அந்த முதல்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆக செய்தான். ஜாக்கும் பயங்கரமா பயந்து ஓரமா ஒளிஞ்சிருந்திருப்பான் போல. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே எந்திரிச்சு வந்து ஆமா என் அசிஸ்டன்ட் அவன் எங்கடான்னு கேட்டா இவங்க பதில் சொல்லலையா. அவனுக்கும் புரியுது இறந்துட்டான்னு, இருந்தாலும் ரொம்ப வருத்தமா இருக்கு. உடனே ஹீரோ ஸ்டேஷனை கான்டாக்ட் பண்ணிட்டு எங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக ஒரு போட் ஒன்று அனுப்ப சொன்னமே, இன்னும் அனுப்பிட்டு இருக்கிறீங்க, இந்த இடத்துல பெரிய பிரச்சனை இருக்கு, நிறைய முதலைங்க இருக்குது, சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பானு. அங்க ஆப்போசிட்ல இருக்கிற லேடியுமே ஓகே சார் அதெல்லாம் பண்ணிடலாம், ஆனா உங்க பையன் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னான், ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்னா லேக்ல கேம்பிங்காக போயிருந்திருக்கானாமன்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு இன்னொரு அதிர்ச்சி. சரி ஸ்காட் என்ன பண்றான்னு பார்த்தா அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நடந்து வந்துட்டு இருப்பான்ல, அப்ப பின்னாடி ஒரு முதல்ல வந்து நிக்கும். தப்பிச்சு ஓடலாமான்னு பார்த்தா ஸ்காட் தான் இல்ல வேண்டாம், அது கண்டிப்பா வேகமா மூவ் ஆகும், அதனால மரத்துல ஏறலான்னு அவன் அந்த முதலைய திசை திருப்ப மத்த ரெண்டு பேரும் முதல்ல மரத்துல ஏறுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இவனும் ஏற ஆரம்பிக்கிறான். அதுவே ஹீரோ எம்மா ஜாக்னு சொல்லி மூணு பேரும் திருப்பி அந்த வயசான கிளவி இருக்கிறாங்கள அவங்களே போய் மீட் பண்ணிட்டு அந்த முதலைய பத்தி தான் திருப்பியும் விசாரிக்கிறாங்க. கமான் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தையாவது சொல்லுங்கன்னு சொன்னா அந்த கிழவி ஜாலியா உள்ள போயிட்டு அதோட வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்க தவிர எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேங்குது. என்னோட பையன் இந்த லேக்ல எங்கேயோ கேம்பிங்க போயிருக்கானாமா, அவனை காப்பாத்தணும், ஏதாவது சொல்லுங்களேன்னு கேட்க ஓ அப்படியான்ட்டு ஆக்சுவலி இந்த லேக்ல ஒரு 3 முதல்ல இருக்குதுன்னு சொல்றாங்க, 2 மேல் 1 ஃபீமேல்னு. அண்ட் அந்த ஃபீமேல் முதல்ல இங்க ஏதோ முட்டை போட்டு வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கு. இவ்வளவுதான்ப்பா எனக்கு அந்த முதலைய பத்தி தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க கையை வெறிச்சா சரி அது இருக்கட்டும், அந்த முதலைக்கு அப்படி என்னதான் நீங்க சாப்பிட கொடுக்குறீங்கன்னு கேட்க அந்த லேடி ஃப்ரீசர்ல நிறைய கெட்டு போன மாமிசெல்லாம் வச்சிருந்திருப்பாங்க, இதையே தான் அந்த முதலைக்கு கொடுக்குறாங்களாமா. ஆனா இந்த லேடி அந்த முதலைங்களுக்கு கொடுக்கறது இது மட்டும்தான், மற்றபடி அந்த முதலைங்க தனிப்பட்ட முறையில அங்க நிறைய உணவுகளை வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கு. இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் சரி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கெல்லாம் ரொம்ப நன்றி பாட்டி, ஆனாலும் நீங்க வளர்த்தின இந்த 3 முதலைங்களையும் நாங்க அவ்வளோ ஈஸியா டீல் பண்ணுவோமான்னு தெரியல, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு போக அந்த லேடியும் மனிதாபிமானமாமா இருக்கிறதுலே கொடூரமான சாவி ஏதோ அதை தான் அந்த 3 பேரும் உங்களுக்கு தர போறாங்கன்னு இந்த கிழவி யோசிக்கும். அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஸ்காட் எம்மா அப்புறம் இன்னொரு பையனை சொல்லி 3 பேருமே அன்னைக்கு நைட்டு அதே அந்த வாதிலே தான் படுத்து தூங்கி இருப்பாங்க போல. தன்னோட பையனை தேடிக்கிட்டு ஹீரோவும் அந்த காட்டுக்குள்ள சுத்தி அலைஞ்சிருப்பானா, அப்போதான் அந்த முதலையோட நெஸ்ட் அந்த முதலையோட கூட ஒன்று இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஓகே கூடவே அங்க 2 பாடிஸும் கிடக்கு, இது என்னோட பையன் மாதிரி தெரியல அப்படின்னா அவன் தப்பிச்சிருக்க சான்ஸ் இருக்குதுன்னு தேடி வராங்களா. இங்க ஸ்காட்டுமே முதல்ல அங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு 2 பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அதுல ஒரு ஆள் அப்படியே தூங்கிட்டு இருந்தவன் டக்குன்னு மேல இருந்து கீழே விழுந்துருவான். ஆனா விழுந்தவனுக்கு எதுவுமே ஆய்ந்திருக்காது, என்ன தர இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு அவன் தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருக்க. சும்மா இருறா அப்படின்னு மேல இருந்து ஸ்காட் கத்துவானா, என்னன்னா அவன் ஒரு முதல்ல மேலதான் படுத்து வந்திருப்பான். பயத்துல அவன் கீழே விழுக அவ்வளவுதான், அந்த முதல்ல அவன் அப்படியே கச்சு சாப்பிட்டு அங்கிருந்து போயிடும். ரைட் அந்த முதல்ல இந்த பக்கமா தான் போகுது, இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ், நம்ம கீழே இறங்கி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடலான்னு இறங்கி வந்தா ஆப்போசிட்ல இருந்து கத்தி இன்னொரு முதல்ல வருமா, அவ்வளவுதான் போன முதலையும் திருப்பியும் வருது, 2 ஒன்னா சேர்ந்தவங்களை சேஸ் பண்ண. அப்போ கெரியோட நாய் எங்கேயோ இருந்து வந்துட்டு அந்த முதலைகளை திசை திருப்ப இந்த கேப்ல கெரியை கூப்பிட்டு நம்ம ஸ்காட்டும் கிளம்பி வரான். ஆனா கெரி வரத்துல கீழே தடுக்கி விழும்போது அந்த முதலையும் ஆல்மோஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக வரும். அப்போ அங்க என்ட்ரி கொடுத்த நம்ம ஹீரோ அந்த முதலையோட வாயிலே ஷூட் பண்ணி காலி பண்றான். அதுக்கப்புறம் அந்த வயசான லேடி இருக்கிறாங்கல்ல அவங்களோட வீட்டுல கெரியையும் ஸ்காட்டையும் கொண்டு போய் விட்டுட்டு இவங்க 2 பேரையும் பேக்கப் டீம் வர வரைக்கும் சேஃபா வச்சிருங்க, அப்புறம் உங்களோட ஃப்ரீசர்ல இருந்து எனக்கு கொஞ்சம் மீட்டையும் கொடுங்க சரியானு அதை வாங்கிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப. அப்ப ஸ்காட்டும் பின்னாடியே வந்து நானும் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லுவானா, இங்க பாடுறா குட்டி பையன் உதவி எல்லாம் தேவை கிடையாது, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால என்னையே மன்னிக்க முடியாது, ஆனா இனிமேல் நீ எதையும் ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லடா குட்டி பையா, ஏன்னா நீ ஏற்கனவே அந்த கெரி பொண்ணை காப்பாத்திருந்திருக்க, அதுவே உன் தைரியத்தை பறைசாற்றுது. கமான் அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதனால போய் இந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கடான்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போன.
ஸ்காட்டாலேயும் அதுக்கு மேல எதுவும் பேச முடியல. இருந்தாலும் கடைசியா நம்ம ஹீரோக்கு ஒரு ஹக்கிய போட்டுட்டு ஹீரோவை அனுப்பி வைக்கிறான். எம்மாவும் அந்த நெஸ்ட்ல இருந்த எல்லா முட்டையும் அப்படியே ஒரு துணியில போட்டு மூட்டை கட்டுறாளா. கரெக்டா ஹீரோவும் அந்த ஃபீமேல் முதலிய சாகடிக்கணும்னு பெயிட்டா செட் பண்றதுக்காக தான் அந்த மீட் எல்லாத்தையுமே ஹீரோ கொண்டு வந்திருப்பான. எல்லா ட்ராப்பையும் அவங்க செட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த வயசான லேடி நம்ம ஸ்காட்டையும் கெரியும் வீட்டுல உட்கார வச்சிருந்திருக்க. அப்ப கெரி தன் கூட இருந்த 3 பேரையும் அந்த கொடூரமான மிருகங்க கட்சி சாவச்சிச்சு அப்படின்னு பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இதை கேட்டு ஆக்சுவலி அந்த லேடி காண்டாகிறாங்க. சரி என் கூட வாங்க, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த காட்டுறேன் அப்படின்னு அந்த லேக்கு கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு நம்ம கெரிய அந்த முதல்ல வரட்டும் அதுகிட்ட சாவ கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ தண்ணிக்குள்ள தள்ளி விட பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ மேனேஜ் பண்ணி கெரி அந்த லேடியை அந்த முதலைக்கு உணவாக்கிட்டு ஸ்காட்டும் கெரியும் தப்பிச்சு அப்படியே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்களா. ஜன்னல் வழியா பார்க்கும்போது தான் தண்ணிக்குள்ள இன்னும் 2 முதல்ல இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. ஆல்ரெடி காட்டுக்குள்ள 2 பார்த்தோம்னா அப்ப 2 மொத்தமா 4 இருக்கான்னு இவன் யோசிக்க காட்டுக்குள்ள அந்த முதலைக்கான ஒரு ட்ராப்பை செட் பண்ணிட்டு அந்த ட்ராப்ல அது சிக்கலைன்னா நம்ம ஷூட் பண்ணி காலி பண்ணிடலான்னு ஜாக்கும் ஹீரோவும் காத்திருப்பாங்க. அப்போ எம்மா கிட்ட தான் அந்த முதலைங்களோட முட்டை இருக்குமா, அதெல்லாம் சத்தம் போடுற மாதிரி தெரியும். ஓஹோ அது பொறிக்க போதும் அப்படின்னு அதை ஓபன் பண்ணி பார்க்கலான்னு அவ முயற்சி பண்ணும்போது அப்போ அந்த இடத்துக்கு ஒரு முதல்ல அவனு வந்துருமா. அவ்வளவுதான் பயத்துல அங்க இருக்கிற ஒரு மரக்கட்டைக்குள்ள போய் அவ ஒளிஞ்சுக்கும் போது நம்ம ஹீரோவால கீழ இருந்து பார்க்க முடியல. ஆனா மரத்து மேலதான் அந்த ஜாக் உட்காந்துருக்கான். ஆனா அவனால அந்த கன்னை கரெக்டா ஷூட் பண்ண முடியாம இருக்கும்போது அட போடா கொங்காங்கோன்னு ஹீரோ வேகமா எம்மாவை காப்பாத்துறதுக்காக போனா லக்கிலி எம்மா அவகிட்ட இருக்கிற ஒரு கத்தியை வச்சு அந்த மரத்தை தாண்டியும் அந்த முதல்ல மேல சொருகி அதை காலி பண்றா. எப்படியோ 3 முதலையும் போட்டு தள்ளியாச்சுன்னு எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்க. ஜாக்கும் கீழே இறங்கலான்னு பார்த்தவன் அப்படியே டக்குன்னு தலையில தொங்கிடுவான். சும்மா நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருக்காதீங்கடா வந்து காப்பாத்துங்கடான்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கும் போது அப்ப பின்னாடி வந்து ஒரு முதல்ல அப்படியே ஜாக்கோட தலையை கவ்விரும். இதனோட நாளதான் இன்னொரு முதல்ல இருக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆன ஹீரோவும் கையில வச்சிருக்க கன்னை வச்சு ஃபயர் பண்ணா பெருசா இந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது. அந்த கேப்ல அந்த முதல்ல அட்டாக் பண்ண வரும்போது உள்ள போந்து ஹீரோவோட பையன் தான் அவனை காப்பாத்துறானா. மறுபடியும் அந்த முதல்ல அட்டாக் பண்றதுக்காக வர இந்த தடவை கரெக்டா அது அந்த கூட்டுக்கிட்டே போய் நின்னுக்கும் அந்த நெஸ்ட்டுக்கிட்டே போய் நின்னுக்கும். அங்கதான் அந்த முதலைக்கான ட்ராப்பையே செட் பண்ணியிருக்காங்க. பாம்லாம் வச்சிருக்காங்களா. நம்ம ஹீரோவும் பட்டனை பிரஸ் பண்ணி வெடிக்க வைக்கலான்னு பார்த்தா அது வெடிக்கல. உடனே ஹீரோவோட பையன் தான் அங்க இருக்கிற கன்னை தூக்கி போடும் போது நம்ம ஹீரோவும் அந்த கன்னை வச்சு ஃபயர் பண்றான். அங்க இருந்த வெடி மருந்தோட சேர்ந்து அந்த முதலையும் கம்ப்ளீட்டா பிளாஸ்ட் ஆகி செத்து போகுது. அவ்வளவுதான் இருக்கிற 4 முதலையும் காலி பண்ணியாச்சு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட பையன் ஸ்காட்டையும் கெரியையும் கொண்டு வந்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு நாங்க இந்த முதலைங்களோட முட்டையை கொண்டு போய் லேப்ல கொடுக்கணும், கொடுத்துட்டு நைட்டு வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் பார்த்து இருந்துக்க சரியானு சொல்லிட்டு போக ஸ்காட்டுமே கெரி கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்போ கெரியோட நாய் இருக்குதுல்ல அது அந்த இடத்துக்கு வரும். அந்த நாய் திருப்பி வந்திருக்கிறத பார்த்துட்டு கெரிக்கும் ஹாப்பியா இருக்க. அங்கேயே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரி என்ன படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.